நீங்களும் எப்படி வரலாம்ன்றத நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். சாப்பிட்டு சொல்லுங்கள். இது பிரியாணி, இது ஏதோ பொரியல், இது சிக்கனு, ஒயிட் ரைஸு, எல்லாம் குழம்பு ப்ளஸ்ஸு அப்பளம். இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறது கோனார் மெஸ்ஸுடைய அட்மினை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லஞ்சில் ஒரு காம்போ 2-3 ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டு சாப்பிட வந்திருந்தோம். உண்மையிலே நல்லா இருந்தது. அவங்கள மீட் பண்ணுவோம், அவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் துர்கா, இந்த பிரான்ச்சோடைய மேனேஜராக இருக்கேன். எங்களுடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதிகமாக மார்ஜின் வச்சு எங்களுக்கு இல்லை, கஸ்டமருடைய திருப்தி தான் எங்களுக்கு பெரிய. உண்மையிலே நல்லா இருந்ததுமா. ஒரே ஒரு சின்ன சஜஷன் தான், எதுவும் சூடாக இல்லை. ஏன் அது சூடாக இல்லை? மேக்ஸிமம் நாங்கள் 1/1 தான் இல்லை, எனக்கு வந்து சூப்புமே லிட்டில் பிட் ஹாட் கம்மியாக இருந்தது, பட் டேஸ்ட் குட். இல்லை, ஏசி ரொம்ப அந்த ப்ரீஸ் ஜாஸ்தி. ஆமாம், ஒரு மேபி ஏசி ப்ரீஸா அப்படின்னு தெரியல. பிரியாணி நல்லா சீரக சம்பாலா பண்ணியிருக்கீங்க. சிக்கன் 65 வேறு லெவலுக்கு நல்லா இருந்தது. சாப்பாடு எல்லாமே, அதாவது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. வேறு என்னென்ன காம்போ பண்ணிருக்கீங்க? எங்ககிட்ட வந்து பரோட்டா காம்போன்னு இருக்குது. 299 அன்லிமிட்டட் பரோட்டா கொடுக்குறோம். பரோட்டா வெரைட்டி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒருத்தர் வந்து அன்லிமிட்டட் வேறு லஞ்ச் டின்னர் காம்போ கொடுத்துட்ருக்கோம். மீன் சாப்பாடுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். கறி விருந்து, மட்டன் கறி விருந்து இருக்குது. வீக்கெண்டு ஸ்பெஷல் எங்களுது. அந்த மட்டன் கறி விருந்து மட்டும் வீக்கெண்டு ஸ்பெஷல். மீன் சாப்பாடு, மட்டன் கறி விருந்து எல்லாமே ஸ்பெஷல். அதெல்லாம் என்ன காம்போ மாதிரி கொடுக்குறீங்களா? எல்லாமே காம்போ தான் மேடம். ஒரு ஃபுல் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மட்டன், சிக்கன், அதில் தலைக்கறி, மட்டனுடைய பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கி செய்ய முடியாது. அதனால நாங்கள் அந்த ஒரு ஃபுல் விருந்து கொடுக்குறோம். மட்டன் விருந்துன்னும் போது அதில் தலைக்கறி, சாப்பாடு, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸு, பிரியாணி, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ தலைக்கறி, ஈரல், மூளை எல்லாமே சேர்ந்து கலந்து எல்லாமே ஒரு கறி விருந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் காம்போவும் அதை பண்ணி. அது எவ்வளோ பண்ணுறீங்க? மட்டும் பண்ணி. அது எவ்வளோ பண்ணுறீங்க? அது 499 பண்ணிடுறோம். அது ஒருத்தர் தான் சாப்பிடுங்க. ஒருத்தர் காம்போவும். இப்போ நான் ஒரு சின்ன சைக்கிள் சொல்கிறேன். இப்போ எங்களை மாதிரி கம்மியாக சாப்பிட்றதுனால அந்த 250 ஃபுல்லாக சாப்பிட முடியல. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிக்கலாம்? கண்டிப்பாக பண்ணலாம் மேம். அது வந்து போர்ஷன் இதுவாக நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காம்போ ஃபுல் காம்போ எடுக்கணும்னு இல்லை, விருந்து சாப்பிட்ற விரும்புகிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் போட்டிருக்கோம். இல்லைன்னா தனியாகவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த இந்த காம்போ பண்ணி நிறைய கஸ்டமர் பிடிச்சிங்களா? கண்டிப்பாக மேம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஸ்பெஷல் போட்டிருக்கோம். இல்லை, உங்களோட மீடியாவில் நல்லா ஓரளவு பாப்புலர் ஆகுது, நல்லாவும் இருந்தது. எஸ்பெஷலி இளநீர் பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. இளநீர் பாயசம், சோடா, ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நீங்களே பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு. நல்லா இன்னும் நல்லா மேலே வாங்க, ஓகேவா? மக்களே, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த லஞ்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிட்டோம். வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். இது 5th அவென்யூ இல்லையா? 5th அவென்யூவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அக்ஷயம் ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. வாங்க, டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.